அதுவும் ராகவும் ஒன்றா வரத பார்த்துட்டு அபி யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. உடனே ஓடி ராகு சொல்கிறாரு, அபி மது நான் கூட்டிகிட்டு வரத பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன நினைக்கிறது இருக்குது, இல்லை அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் பிரச்சனைன்னு சொன்னாங்க சித்தி, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வர வேண்டியதாகிடுச்சு அப்படின்னோடனே, உங்களுக்கு நானும் தான் அந்த ஏரியாவிலேருந்து வரேன், அப்போ எனக்கும் தான் பிரச்சனை இருந்திருக்கும் கண்டிப்பாக வர வேலை, அப்போ என்ன கூப்பிடணும், என்ன நீங்கள் சேவ் பண்ணணும் உங்களுக்கு தோணலை, மது தானே சேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு, அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்ன அப்போ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னா, வேறு எப்படி பேசுகிறது, நீங்கள் தான் சொன்னீங்க மதுவுக்கு எனக்கு எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதெல்லாம் பற்றி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இப்போ பார்த்தா மது வேணும்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கீங்க, ஆனால் நானும் அதே ரூட்டில் தான் வரேன், அப்போ என்ன சேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையே ராகவ், அப்போ உங்களுக்கு மது தானே முக்கியம் அப்படி சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி, என்ன அப்படி இப்படிலாம் பேசுகிற, உண்மையாக இல்லையா ராகவ், இது தானாக வருது ராகவ், நம்மளை சொல்லி வர்றதில்லை, உங்கள் மனசில் மது இருக்கிறதால உங்களுக்கு தானாக வருது, ஏன் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை, ஏன்னா நான் உங்கள் மனசில் இல்லை இல்லையா, அதனால தான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், ஏன்னா நீங்கள் மது மேலே உண்மையாக ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க, காதல் வச்சுருக்கீங்க, அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் போலியாக எல்லாருக்காகவும் நீங்கள் நடிக்கிறீங்க, அந்த நடிப்பு வேணான்னு சொல்கிறேன், உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு ராகவ் ஒன்றுமே புரியாமல் அப்படியே யோசிக்கிறாரு, ஐயோ இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாளே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்படியே விட்டால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராகவ் கிட்ட வராங்க. ராகவ் என்ன அபி அப்படின்றாரு, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும், நான் ஒரு முடிவு எடுத்து தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே நிற்கிறாங்க. சரி எங்கே போயிருந்த நீ, இவ்வளோ நேரம் காணும் நீ அப்படின்னு சொன்னோன்னே, நான் வக்கீலை பார்க்க போயிருந்தேன் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு, நீ என்ன சொல்கிற அபி அப்படின்னு டைவர்ஸ் பேப்பர் எடுத்து நீட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நான் டைவர்ஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நம்ம மியூச்சுவலாக பிரிஞ்சிடுவோம், நானும் சைன் பண்ணிட்டேன், நீங்களும் சைன் பண்ணிட்டீங்களா, நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு டைவர்ஸ் கிடச்சிரும், ஏன்னா 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு வக்கீல், அதனால் நீங்கள் நானும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிற, உனக்கு என்ன ஆச்சு அபி, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, நான் கரெக்டாக தானேங்க பண்ணுறேன், எப்படியும் நீங்கள் என்கிட்ட சைன் வாங்கி வச்சுருக்கீங்களே பேப்பரில், இந்த மாதிரி நான் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது அந்த மாதிரி தான் இதுவும், எப்படி நம்ம டைவர்ஸ் ஆக போகிறது, அதை நான் மியூச்சுவலாக உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஏன்னா இந்த பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தைரியமாக மதுவை கல்யாணம் பண்ணிக்கலாம், இதனால தானே மதுவை கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கிறீங்க, முக்கியமாக என்னால் தான் யோசிக்கிறீங்க, அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிற, நீ என்ன தான் மனசில் நினச்சிருக்கேன், எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரில் கொடுத்து டைவர்ஸ் பேப்பர் அப்படியே கிழிச்சு தூக்கி போடுறாரு. உனக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறது, உனக்கு அறிவிட்டதே கிடையாதா, என் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டியா, நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியாதா, இங்கே பார் அபி, எனக்கு நீ முக்கியம் அபி, புரியுதா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பார், என் மனசில் மது கிடையாது, புரிஞ்சுக்கோ, என் மனசில் நீ தான் இருக்க, போதுமா, வெளிப்படையாக சொல்லிட்டேன், இதுக்கப்புறமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிறது உண்மையா, நான் சொல்கிறது உண்மை தான், நீங்கள் இந்த வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காக தான் யோசிச்சுட்ருக்கீங்க, சத்தியமாக கிடையாது, நான் வீட்டுக்காக குடும்பத்துக்காக யோசிக்கிறது உண்மை தான், ஆனால் அதோடு எனக்காக நான் யோசிக்கிறேன், எனக்கு நீ வேணும் அபி, உன் கூட தான் நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் மதுவெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் மது எப்போ மறந்துட்டேன், எப்போ உனக்கு நீ போயிட்டோம் பொண்டாட்டி ஆகிடியோ அதுக்கப்புறம் எனக்கு மது தேவையில்லை அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே நீங்கள் எப்படி தேவையில்லைன்னு சொல்வீங்க, மதுவும் நீங்கள் ஒன்றா லவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, மது உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்கீங்க, இந்த டைமில் எப்படி நான் வருவேன் உங்கள் மனசில், அதெல்லாம் வர சான்ஸே இல்லை, நீங்கள் எனக்காக போய் சொல்லாதீங்க, இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் நீங்கள் போய் சொல்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக இதுதான் உண்மை, நம்பனா நம்ப கிட்ட போகணுன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க.